சூர்யா த்ரிஷாவோட நடிப்புல ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் தான் கருப்பு. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழக வசூலா 80 கோடியை கடந்துடுச்சு அப்படின்ட்டு இந்த படத்தோட விநியோகஸ்தர் சக்தி பிலிம் ஃபேக்டரி அறிவிச்சிருந்தாங்க. தெலுங்குல 15 கோடி வசூல், கேரளாவுல 7 கோடி, கர்நாடகாவுல 11 கோடி, வட மாநிலங்கள்ல சுமார் 2 கோடி வசூல்னு இந்த படம் இப்ப இந்திய அளவுல மட்டும் 115 கோடிய வசூல் பண்ணி இருக்குன்ட்டு பாக்ஸ் ஆபீஸ் தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்திய அளவுல தன்னோட முதல் 100 கோடி வசூலை பெற்று இருக்காரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. இத சாதிக்க சூர்யாவுக்கு 29 வருஷங்கள் தேவைப்பட்டிருக்குங்க. இதுக்கு முன்னாடி இவர் நடிப்புல ரிலீஸ் ஆன சிங்கம் 2 படம் 90 கோடிக்கும் அதிகமா வசூலிச்சிருந்துச்சு. இதுதான் அவரோட அதிகபட்ச இந்திய வசூலா இருந்துச்சு. தமிழ்நாட்டுல 80 கோடி வசூல் அப்படின்றது இந்த வார கடைசிக்குள்ள 100 கோடியையும் தாண்டும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அப்படி கடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல தன்னோட முதல் 100 கோடி வசூலை சூர்யா பெறுவாரு. அத்தோட இந்த படம் 200 கோடி வசூலையும் கடக்கும்ட்டு சொல்லலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 200 கோடி வசூலோட நிக்க போறது இல்லைங்க. கண்டிப்பா ஒரு 350-400 கோடி வரைக்கும் கட்டாயமா போகும். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா இன்னமுமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் விரும்பி போய் குடும்பத்தோட பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அதனால கருப்பு படம் 400 கோடி கட்டாயமா அடிக்கும்ன்றதுல எந்த சந்தேகமுமே வேண்டாம். இங்க மட்டும் இல்லைங்க, ஃபாரின்லயும் பாத்தீங்கன்னா படம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. தியேட்டர்ல சாமி ஆடுற ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்க்காதவங்களை கூட பாக்குறதுக்கு ஹைப்பை உண்டு பண்ணிட்டாங்க இந்த ரீல்ஸ் கிரியேட்டர்ஸ். அதனாலேயே தியேட்டர்ல கூட்டம் குறையாம வந்துகிட்டே தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே வசூல் சாதனை சூர்யா செய்வாரு. தமிழ் சினிமாவுல சூர்யா அவர் விட்ட இடத்த பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும்.